10 நாள் விடுப்பில் மும்பை போய் விடுகிறான் மனோகர். அலுவலகம் போவதும் வருவதுமாக பொழுது போகிறது சுதாவிற்கு. அன்று மாலை அலுவலகத்திலிருந்து வந்த சுதா உடம்பைச் சுருக்கிக் கொண்டு படுத்து கிடக்கும் தாயை பார்த்து பதறிப் போகிறாள். என்னம்மா, என்ன செய்யுது? காலையிலிருந்தே ஒரே உடம்பு வலி, மத்தியானத்துக்கு மேலே ஒரே குளிர், ஜூரம். ஏம்மா ஆபீஸுக்கு போன் பண்றதுக்கென்ன? நான் உடனே வந்திருப்பேன்ல. எதிர்கடைக்குப் போய் ஓன் பண்ணக்கூட உடம்புலே தெம்பில்ல. சரிம்மா, இரு, ஆட்டோ கூட்டிட்டு வரேன். டாக்டர் வீட்டுக்குப் போகலாம். டாக்டர் ஊசியும் மருந்துமாக மாற்றி மாற்றிக் கொடுத்தும் 4 நாட்களாக காய்ச்சல் இறங்கிய பாடில்லை. எல்லா டெஸ்ட்களும் எடுத்தாகிவிட்டன. முதலில் மலேரியா, பிறகு யூரினரி இன்ஃபெக்ஷன், காய்ச்சல், உடம்பில் சத்துக்குறைவு. எனவே அம்மாவை டாக்டர் மருத்துவமனையில் அட்மிட் செய்யச் சொல்லிவிட்டார். அம்மாவை அட்மிட் செய்துவிட்டு மருத்துவமனைக்கும் வீட்டிற்குமாக மாறி மாறி அலைகிறாள் சுதா. அவள் சேர்த்து வைத்திருந்த பணம் முழுவதும் அம்மாவின் வைத்தியச் செலவில் தண்ணீராய் கரைந்து ஓடுகிறது. அம்மா மீண்டும் நல்லபடியாக வீடு திரும்ப வேண்டுமே என்பதுதான் சுதாவின் ஒரே பிரார்த்தனை. ஆனால் சுதாவின் பிரார்த்தனைகளுக்கு அந்த கடவுள் செவிசாய்க்கவில்லை. சுதாவை மனக்கோலத்தில் பார்க்காமலே கண்மூடி விடுகிறாள் அந்த தாய். சுதாவின் கதறலுக்கு அளவே இல்லை எனலாம். எந்த தாய்க்காகத்தான் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்தாளோ, இப்போது அவளே இல்லை. எந்த தாய்க்காக தன் துயரங்களை அப்படியே விழுங்கிச் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்தாளோ, இன்று அவளே இல்லை. தனி மரமாய் நான் மட்டும் இனி அந்த வீட்டில் எப்படி வாழப்போகிறேன்? நான் என்ன பாவம் செய்தேன்? உலகில் எனக்கு இருந்த ஒரே துணையையும் ஆண்டவன் பறித்துக் கொண்டாரே. புலம்பித் தவிக்கிறாள் சுதா. நடந்தவற்றை கேள்விப்பட்ட மீனாட்சி அம்மாள் நேரில் வந்து சுதாவிற்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறிச் செல்கிறாள். அலுவலகத் தோழிகளும் வந்து ஆறுதல் கூறுகிறார்கள். ஆறுதல் மொழி கேட்டு ஆறுகிற ரணமா அது? காலம் என்கிற ஒரே மருந்தால்தானே வேதனை தீரும். ஒருவாறு தனக்குத்தானே தேறுதல் அடைகிறாள் சுதா. வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்தால் அம்மாவின் நினைப்பு தன்னை மிகவும் வாட்டும் என்பதால் ஒரு விடுப்பு லீவு முடிந்து அலுவலகம் போய் விடுகிறாள் சுதா. விடுப்பில் சென்றிருந்த ஜிஎம் மும்பையிலிருந்து திரும்புகிறார் என்று அன்று அலுவலகமே ஆரவாரப்படுகிறது. மனோகரின் கார் ஆபீஸ் போர்டிகோவில் வந்து நிற்கவும் சுதா உள்பட அனைவரும் தங்கள் இருக்கையிலிருந்து எழுந்து நிற்கிறார்கள். மனோகருடன் பாப் முடியுடன் கூலிங் கிளாஸ் அணிந்து நவநாகரிகமாக இறங்கும் பெண் யார்? அனைவர் முகத்திலும் வியப்பும் கேள்விக்குறியும் போட்டி போடுகின்றன. மனோகரின் பின்னால் தன் புடவையைச் சரி செய்தவாறு ஸ்டைலாக நடந்து வரும் அவளுக்கு முன்னால் மிடுக்காக கோட் சூட்டுடன் வந்த மனோகர். கமான் எவ்ரிபடி, திஸ் இஸ் மை வீப். தாரிணி மனோகர், ஒரு வாரம் முன் எங்கள் திருமணம் மும்பையில நடந்தது. உங்களுக்காக ஒரு ஆடம்பர வரவேற்புக்கு ஏற்பாடு செய்திருக்கேன். ஓட்டல் சோழாவில் நாளை மறுநாள் ரிசப்ஷன் என்றதும் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியுடன் கைதட்டி ஆரவாரம் செய்கின்றனர். சுதாவின் மனதிற்குள் பெரும்புயல் ஒன்று அடித்து ஓய்கிறது. மனதில் எழுந்த சூறாவளி காற்றின் வேகம் உடலையும் தாக்க தன்னை ஒருவாறு நிதானப்படுத்திக் கொள்கிறாள். கமான் தாரிணி. உடலை குலுக்கிக் கொண்டு ஒரு மாதிரியாக நடந்து சென்ற தாரிணியை வியப்புடன் பார்க்கின்றனர் அந்த அலுவலக ஊழியர் அனைவரும். மனோகர் தாரிணியுடன் தன் அறைக்குள் செல்கிறான். எண்ணெய் சபதத்தில் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே மும்பை சென்று ரகசியமாய் கல்யாணம் செய்து கொண்டு வந்துவிட்டான் போலிருக்கு இந்த நயவஞ்சகன். தாயையே முழுதாக பறிகொடுத்துவிட்ட எனக்கு இந்தச் சபதம் பறிபோனது அப்படி ஒன்றும் இழப்பாகத் தோன்றவில்லை. சுதா மேடம், உங்களை ஜிஎம் கூப்பிடறார். பியூன் ஏகாம்பரத்தின் இந்தக் குரல் அவள் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல் இருந்தது. கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைகிறாள் சுதா. தாரிணி, திஸ் இஸ் மிஸ் சுதா. மிஸ்ஸா? மிஸ்ஸா? நீ என்று சரியாக ஞாபகமில்ல. சிறிய கண்ணாடியை வைத்துக்கொண்டு தன் லிப்ஸ்டிக்கை சரி செய்து கொண்டிருந்த தாரிணி அங்கு சுதா வந்ததையோ மனோகர் அவளை அறிமுகப்படுத்தி வைத்ததையோ கண்டு கொள்ளவே இல்லை. தாரிணி, திஸ் இஸ் மிஸ் சுதா. எங்க ஆபீஸ்லயே வெரி ஏஷியன் பர்சன். ஹலோ. உதடு அசையாமல் சொல்கிறாள் தாரிணி. கிளேட் டு மீட் யூ மேடம் என்றவாறு வந்தனம் தெரிவித்த சுதா. பெஸ்ட் விஷஸ் ஆர் யுவர் ஹேப்பி மேரீட் லை என்கிறாள். உன்னை வென்றுவிட்டேன் பார் என்பது போல் இருந்தது மனோகரின் பார்வையும் பேச்சும். எதையும் கண்டு கொள்ளாத பாவனையில் அந்த அறையை விட்டு வெளியே வருகிறாள் சுதா. அனைவரும்
மனோகருக்கு ரிசப்ஷனின் போதியத்தை அன்பளிப்புச் செய்வது என்று தமக்குள் கலந்து பேசுவதில் மூழ்கியிருக்கின்றனர். சுதாவை அவர்கள் தங்கள் உரையாடலில் சேர்த்துக் கொள்ளவே இல்லை. அம்மா இறந்துவிட்ட சோகத்தில் இருக்கிறாள் என நினைத்து அவளை எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. அதுவே அவளுக்கும் வசதியாக இருந்தது. ரிசப்ஷன் ஓட்டல் சோழாவின் வரவேற்பறை அமர்க்களப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கையில் வண்ணக் காகிதத்தில் சுற்றப்பட்ட பரிசுகளுடன் கூட்டம் அலைமோதிக் கொண்டிருக்க, சுதாவும் கையில் ஒரு பரிசு பொருளுடன் வரவேற்பு அறையை அடைகிறாள். சாக்லே பிரவுன் கோச்சூட்டில் மனோகர், சிவப்பு நிறப்பட்டில் வைர நகைகள் ஜொலிக்க தாரிணி தான் கொண்டு வந்திருந்த அன்பளிப்பை மனோகர் கையில் கொடுக்கிறாள். சுதா, என்ன இது சுதா? உங்களுக்கு பொருத்தமான ஓவியம் என்று மனோகருக்கு மட்டும் கேட்கும்படி சொல்லிவிட்டு அங்கு கிடந்த நாற்காலி ஒன்றிலமர்கிறாள். காதை கிழிக்கும்படியான மெல்லிசை. வாம்மா சுதா. இப்படி இருக்க பழக்கப்பட்ட குரல் கேட்டு திரும்பி பார்க்கிறாள் சுதா. மீனாட்சி அம்மாள். வாங்கம்மா உட்காருங்க. சுதா அருகில் கிடந்த நாற்காலி ஒன்றில் அமர்கிறாள் மீனாட்சி அம்மாள். என்ன ஆண்டி மருமக வந்தாச்சு போலிருக்கே. என்னமோம்மா, கடவுள் விட்ட வழியில் எல்லாம் நடக்குது. இங்க நான் தேடித் தேடி வீட்டுக்கு ஏத்த குணவதியா கொண்டு வரணும்னு நினைச்சேன். அவனுக்கு ஏத்த ஒருத்தியைத் தேடிக்கிட்டான். இப்படியோ மனோகர் சந்தோஷமா இருந்தா போதும். தனிந்த குரலில் சுதாவிடம் சொல்லித் தன் ஆற்றாமையை தணித்துக் கொள்கிறாள் மீனாட்சி அம்மாள். அடிக்கடி வந்துட்டு போ சுதா. ஏன் இப்பவெல்லாம் வரவே இல்ல? இப்ப யார் உனக்கு துணையா இருக்காங்க? ஆண்டவன்தான் ஆண்டி. அம்மா இருந்த அந்த வீட்டிலே இருந்தா அம்மா நினைப்பு ரொம்ப வருது. அதனால பணிபுரியும் மகளிர் விடுதி ஒன்றிலேயே தங்கியிருக்கேன். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி உன்னை ஒருத்தன் கையில் ஒப்படைச்சிட்டு போயிருந்தா உனக்கும் நிம்மதி. போன உன்னோட அம்மாவும் நிம்மதியா கடைசி மூச்சை விட்டிருப்பாங்க. சரி சரி, அதெல்லாம் பேசி உன்னை மூட் அவுட் ஆக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். வாம்மா சாப்பிடலாம். வேண்டாம் ஆண்டி, காலையிலேர்ந்து வயிறு சரியில்லை. என்னம்மா நீ வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? பரவாயில்ல ஆண்டி, உங்க கையால நான் எத்தனை தடவை சாப்பிட்டிருக்கேன். வரட்டுமா? வரவேற்பு முடிந்து மனோகரும் தாரிணியும் வீட்டிற்கு திரும்பும் போது மணி 10 விடுகிறது. ரிசப்ஷன் நல்லா நடந்துச்சுல்ல தாரிணி? ஒரே போர். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. வர்றவங்க ஒவ்வொருத்தரையா பார்த்து ஸ்மைல் பண்றது கும்பிடறது. ஐ ஹேட் ஆல் தீஸ் திங்ஸ். முகத்திலடித்தாற் போல் சொல்கிறாள் தாரிணி. சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு, வா தாரிணி, பரிசு பொருள்களை எல்லாம் பிரிச்சு பார்க்கலாம். நோ டார்லிங், ரொம்ப டயர்டா இருக்கு. நாளைக்கு பார்த்துக்கலாமே. நெய் திரசிற்கு மாறி படுக்கப் போய் விடுகிறாள் தாரிணி. உங்களுக்கு பொருத்தமான ஓவியம் என்றாளே சுதா? என்னவாக இருக்கும்? அவனால் சஸ்பென்ஸை தாங்க முடியவில்லை. நாமாகவே பிரிச்சு பார்த்துட வேண்டியதுதான். தாரிணியை வைத்துக்கொண்டு பிரிக்கக்கூடாது. ஏதாவது விஷமமாக எழுதி வைத்திருந்தாலும் இருப்பாள். சொல்ல முடியாது. அப்படிச் செய்யக்கூடியவள்தான். அப்பறம் தாரிணியின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. என் திருமணத்திற்குப் பிறகு சுதாவிடமிருந்து எந்த எதிர்விளைவும் இல்லையே. இப்படி பதுங்கி இருப்பவளை நம்ப முடியாது. பலவாறு சிந்தித்தவனாகச் சுதா கொடுத்த பார்ச்சலை மட்டும் தனியாக எடுத்து பிரித்து பார்க்கிறான். மகாபாரதத்தில் ஒரு காட்சி. பாஞ்சாலி கதற கதற அவளை துச்சாதனன் துயிலுரியும் காட்சி. என்ன திமிர் இவளுக்கு? என்னை சுட்டிக் காட்டுகிறாளா? தானே வரைந்திருப்பாளோ? துச்சாதனன் முகத்தை என் சாயலில் வரைந்திருக்கிறாளே. டார்லிங் படுக்க வரல்லியா? தாரிணியின் குரல் கேட்டு ஓவியத்தை அப்படியே பீரோவின் பின்புறம் மறைக்கிறான் மனோகர். பொழுது புலர்ந்து 1 மணி நேரம் ஆகிவிட்டது. மீனாட்சி அம்மாள் காலையில் குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி ஸ்லோகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். மாடியிலிருந்து இறங்கி வந்த மனோகரை பார்த்துவிட்டு, தாரிணி எங்கேப்பா? கீழதானே இறங்கி வந்தாள். அப்படியா? நான் பார்க்கல. இந்தாப்பா காபி சாப்பிடு. நாளையிலேர்ந்து தாரிணியை காலையில் எழுந்து குளிச்சிட்டு பூஜை அறையில் விளக்கேத்தச் சொல்லணும். இப்பலேர்ந்தே நம்ப வீட்டு வழக்கங்களை கத்துக்கணும். இல்லியா? என்னவோம்மா, அதெல்லாம் உன் மருமகளுக்குச் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். இந்த காலத்து பொண்ணுங்க மனப்போக்கே தனி. எல்லாரையும் உங்களை மாதிரி நினைக்கிறீங்களேம்மா. எந்த காலம்னாலும் தெய்வம்ங்கிறது ஒன்னுதான். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலேதான்.
வாசலிலே கார் வந்து நிற்கும் ஒலி கேட்டு இருவரும் வந்து பார்க்கின்றனர். தாரிணி காரை ஊட்டிக் கொண்டு வந்து நிறுத்துகிறாள். இருவரும் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். இவ எப்ப காரை எடுத்துக்கிட்டு போனாள்? தாரிணி, எங்கே போயிருந்தே? அடையாறு கேட் ஓட்டல் வரையில் போயிருந்தேன். ஸ்விம் பண்ணினா நல்லாயிருக்கும்னு தோணிச்சு. மும்பைல தினம் காலையில ஸ்விம்மிங் பூல் போயிடுவேன். இங்க கூட இந்த ஓட்டல் பரவாயில்ல. நாளையிலிருந்து தினமும் காலையில போகலாம்னு இருக்கேன். ஒன்றுமே பேசத் தோன்றவில்லை மனோகருக்கு. வாயடைத்துப் போய் நிற்கிறாள் மீனாட்சி அம்மாள். சூழ்நிலையின் இறுக்கத்தை தவிர்க்க மனோகரே பேசுகிறான். வேற ஒண்ணுமில்ல. என்கிட்ட சொல்லிட்டு போகலாமே. தூங்கிக்கிட்டிருந்தீங்க. டிஸ்டர் பண்ணல. அம்மாகிட்டயாவது சொல்லியிருக்கலாமே. சாரி, தோணல்ல. தோளை குலுக்கிக் கொண்டு இதை சொல்லிவிட்டு துள்ளி குதித்து மாடி ஏறிப் போகிறாள் தாரிணி. அம்மா, இதையெல்லாம் மனசுலே வச்சுக்காதீங்க. அவ வளர்ந்த விதம் அப்படி. என்னமோப்பா, நீ சந்தோஷமா இருந்தா சரி. அடுத்த நாள் காலை, மனோகர், உனக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா கற்பகாம்பாளுக்கு பட்டு சாத்தரதா வேண்டியிருந்தேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நேர்த்திக்கடனை முடிச்சுடலாம். சாயங்காலம் சீக்கிரம் வந்திடு. நீயும் தாரிணியும் என் கூட இன்னைக்கு கண்டிப்பா கோவிலுக்கு வரணும். கட்டாயம் வரட்டோம்மா. அப்ப நான் வரட்டுமா? ஆபீஸிற்கு கிளம்பிச் சென்று விடுகிறான் மனோகர். அன்று மதியம் மும்பையிலிருந்து தாரிணியின் சிநேகிதி ஒருத்தி அவளைப் பார்க்க வருகிறாள். மாடியில் ஒரே சிரிப்புச் சத்தம். கூடவே மேல்நாட்டு இசை வேறு அலறுகிறது. ஒரு பேச்சுக்கு கூட தன் சிநேகிதி ராஜியிடம் தன் மாமியரை அறிமுகப்படுத்தவில்லை தாரிணி. வந்தவளும் வாம்மா என்று வரவேற்ற மீனாட்சி அம்மாளை கண்டுகொள்ளாமல் மாடிப்படியேறினாள். இதையெல்லாம் தன் ஒரே மகனுக்காக பொறுத்துக் கொள்கிறாள் மீனாட்சி அம்மாள். மதியம். ஹால் கடிகாரம் 3 முறை குரல் கொடுக்கிறது. கோவிலுக்கு கிளம்ப வேண்டுமென்று வேகமாக படுக்கையிலிருந்து எழுகிறாள் மீனாட்சி அம்மாள். அஞ்சலை, மாடிக்குப் போய் தாரிணியை வரச் சொல்லு. அம்மா. சின்னம்மா, அந்தச் சிநேகிதி கூட அப்பவே வெளியே போயிட்டாங்களே. அடச்சீ, என்ன இந்த பெண்? எங்க போனாலும் சொல்லிக்காமலே போகிறாள். மனோகரிடம் சொல்லிக் கொஞ்சம் கண்டித்து வைக்க வேண்டியதுதான். வாசலில் கார் வந்து நின்றது. தாரிணியா என திரும்பி பார்க்கிறாள் மீனாட்சி அம்மாள். அவள் இல்லை, மனோகர்தான். ஆபீஸிலிருந்து வந்து கொண்டிருக்கிறான். அம்மா, சரியான நேரத்துக்கு ஆஜராகிட்டேன் பார்த்தீங்களா? நீ ஆஜராகிட்டே? உன் பெண்டாட்டி கிளம்பி போயிட்டாளே. என்ன சொல்றீங்க? மும்பையிலேர்ந்து அவ சிநேகிதி வந்தா. அவ கூட இவளும் வெளிய கிளம்பி போயிட்டா போலிருக்கே. போலிருக்கா? ஏன், அவ போனதை நீங்க பார்க்கல்லியா? இல்லையேப்பா, நான் உள்ள படுத்திருந்தேன். முழிச்சித் தாரிணியை கூப்பிட்டா. அவ வெளிய போன செய்தியை அஞ்சலை சொல்றா. வெளிய போறதுன்னா ஓன்லே என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. ஏம்பா, வீட்டுல குத்துக்கல்லாட்டம் உட்கார்ந்திருக்கிற என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல அவளுக்கு தோணல. ஓன்ல உன்னை கூப்பிட்டு சொல்லணும்னு தோணுமா? சரி சரி விடுங்க. இப்ப கோவில் புரோகிராம் என்னவாகிறது? பார்க்கலாம். 7 மணி வாக்கில கூட கோவிலுக்கு போகலாம். கட்டாயம் நீ தாரிணியோட தான் வரணும். உங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு வரதாத்தான் நான் வேண்டியிருக்கிறேன். நல்லா வேண்டி நீங்க போங்க. நான் பாட்டுக்கு சுதந்திர பறவையா திரிஞ்சிக்கிட்டிருந்தேன். எனக்கு ஒரு கால் கட்டை நானே போட்டுக்க. இப்ப உங்க மருமகளுக்கும் ஒரு கால் கட்டு போட வேண்டியிருக்கு. புலம்பியவாறே மாடிக்குப் போகிறான் மனோகர். இரவு 10:15 வீட்டிற்குள் நுழைகிறாள் தாரிணி. கதவை திறந்துவிட்ட மீனாட்சி அம்மாள் தாரிணியிடம் ஒரு வார்த்தை கூட கேட்டுக்கொள்ளவில்லை. மகன் பாடு அவள் பாடு என்று பேசாமல் இருந்து விடுகிறாள். புடவையை மாற்றி நைட்டிக்குள் புகுந்து கொள்கிறாள் தாரிணி. தாரிணி, எங்கே போய் சுத்திட்டு வர்ட்டே? என்ன கேள்வியே ஒரு தினுசா இருக்கு. போகிற இடத்தை சொல்லிட்டு போகாமா இந்த நேரத்துலே திரும்பினா சுத்திட்டு வர்ட்டேன்னு தானே சொல்லணும். என் ஃப்ரெண்ட் ராஜி கூட ஒரு பிக்சர் போயிட்டு நைட் டின்னர் அவ கூட ஓட்டல்ல சாப்பிட்டுட்டு இப்ப அவளை அவ மாமா வீட்டுல கொண்டு டிரா பண்ணிட்டு வர்ட்டேன். நீ போ. வேண்டாங்கல்ல. என்கிட்ட ஓன்ல யாவது ஒரு வார்த்தை கேட்டியா? இல்ல அம்மாகிட்டதான் சொல்லிட்டு போனியா? ஏது? ஏதோ ஒரு குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறீங்க. நான் என்ன அடிமையா?
ஒவ்வொருத்தர்கிட்டயும் சொல்லி உத்தரவு கேட்டுக்கிறதுக்கு இது என்ன ஜெயிலா? இல்ல வீடா? வாயை மூடு. பேசத் தெரியாம பேசாத. உன்னோட போக்கால அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இன்னிக்கு கோவிலுக்கு போகணும்னு காலையிலேயே உன்கிட்ட சொன்னாங்கல்ல? அந்த கிழவியோட வேலையா இது? அவங்க ஏதோ உளறினதை வெச்சு என்னை கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றீங்களே? என்ன கிழவியா? வயசுக்கும் உறவுக்கும் மரியாதை கொடுக்க முதல்ல கத்துக்கள். எதை முதல்ல கத்துக்கணும், எதை அப்புறம் கத்துக்கணும்னு காலையில பேசிக்கலாம். இப்ப என்னை தூங்க விடுங்க. குட் நைட். தாரிணி. தாரிணி. திரும்பிக் கூட பார்க்கவில்லை அவள். முதன்முறையாக தூக்கம் வராமல் திரும்பி திரும்பி படுகிறான் மனோகர். இது போன்ற கவலைகள், அனுபவங்கள் அவனுக்கு முற்றிலும் புதியவை. ஒரு வேகத்தில் சுதாவிடம் கல்யாணம் பண்ணி காட்டறேன் பார் என்று சபதம் செய்துவிட்டு அவசரமாய் மும்பை போய் நம்பனின் தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்பு. சுதாவை தொட்ட பிறகு அவளது எச்சரிக்கையால கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னிக்கு முற்றிலும் புதியவனாக இல்லறம் நடத்தத் துடிக்கும் கணவனாக மாறிவிட்ட பிறகும் எனக்கு ஏன் இந்தச் சோதனைகள்? இதற்காக மனம் தளரக்கூடாது. தாரிணியின் போக்கு மாற்றப்படக்கூடியதே. இப்படியும் சுதாவின் முன் தாரிணியுடன் வாழ்ந்து காட்ட வேண்டும். மனம் பலவாறு நினைக்க நினைக்க அந்த இரவை தூக்கமின்றிக் கழிக்கிறான் மனோகர். காலம் யாரையும் எதையும் கேட்டுக்கொண்டு நிற்பதில்லையே. தாரிணியின் போக்கில் மாற்றமில்லை. ஆனால் நாட்காட்டிகள் இரண்டு மாறிவிடுகின்றன. இப்போது தாரிணி ஒரு வயது ஆனந்திற்கு தாய். ஆனந்தின் அழுகையை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் தன் பாமுடியைச் சீராக்கிக் கொண்டிருக்கிறாள் தாரிணி. ஆனந்தின் அழுகை நிமிடத்திற்கு நிமிடம் அதிகரிக்கிறது. ஆயா, அங்க என்ன பண்றீங்க? ஆனந்தை பாருங்க. ரொம்ப அழுதா அவன் பாட்டிகிட்ட கொடுத்து சமாதானப்படுத்தச் சொல்லுங்க. சரிம்மா என்றவாறு ஆயா வந்து குழந்தையை தூக்கிக் கொண்டு போகிறாள். குழந்தையின் அழுகை சத்தம் ஓய்கிறது. ஹாலில் தன் பாட்டியின் மடியில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறான் ஆனந்த். சார்லிஸ் ஸ்ப்ரேயின் நறு மனம் முன்னே வர பின்னே வருகிறாள் தாரிணி. புடவைக்கேற்ற மேச்சான செருப்பை தேடுகிறாள். தாரிணி. குழந்தைக்கு காய்ச்சலாயிருக்கு. மத்தியானமே லேசாயிருந்தது. இப்ப அதிகமாகியிருக்கு. இப்பவுமா வெளியிலையா போகப் போறே? கேட்டுட்டீங்களா? இனிமே நான் போனா போலத்தான். சாதாரண காய்ச்சல்தானே. சிரக்கொடுங்க. சரியாகிடும். இன்னிக்கு எங்க கிளப்பாண்டு விழா. நான் கண்டிப்பா அங்கே இருக்கணும். மீனாட்சி அம்மாளின் முகத்தை கூட திரும்பி பார்க்காமல் பேசிவிட்டு விறுவிறுவெனபடி இறங்கி காரை கிளப்பிக் கொண்டு மின்னல் வேகத்தில் பறந்து விடுகிறாள் தாரிணி. இரவு 8 மணி இருக்கும். குழந்தை காய்ச்சலின் வேகம் தாங்க மாட்டாமல் தன் பாட்டியின் மடியிலேயே கண்விழிக்காமல் கிடக்கிறான். அலுவலகத்தில் தணிக்கையை முடித்துக்கொண்டு மனோகர் களைத்துப் போய் வீடு திரும்புகிறான். என்னம்மா, ஆனந்த் தூங்கறானா? இல்லேப்பா, அவனுக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாயிருக்கு. டாக்டருக்கு போன் பண்ணேன். அருகில் வந்து தொட்டு பார்த்த மனோகருக்கு தூக்கி வாரிப் போடுகிறது. காய்ச்சல் நெருப்பாகத் தகிக்கிறது. மனம் குதித்துப் போகிறான் மனோகர். தாரிணியை விட்டு. எனக்கு இல்ல, டாக்டருக்கு போன் பண்ணச் சொல்ல வேண்டியதுதானே. எங்கே அவள்? கிளப்பிற்கு போயிருக்காள். என்ன, ஆனந்தை இந்த நிலையில விட்டுட்டா? அவனுக்கு காய்ச்சல்னு அவளுக்கு தெரியுமா? தெரியாம என்னப்பா? சாதாரண காய்ச்சல்தானே. மருந்து கொடுங்க, சரியாயிடும்னு சொல்லிட்டு போனாள். மேலும் அவளை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பாத மனோகர் டாக்டர் மோகனுக்கு ஓன் செய்கிறான். அடுத்த 1/4 மணி நேரத்தில் ஆனந்தை பரிசோதித்துவிட்டு டாக்டர் உடனடியாக ஊசி ஒன்றை போடுகிறார். யூடிகோலோனை பஞ்சில் நனைத்து உலர உலர நெற்றியில் போடும் படி சொல்லிவிட்டு போகிறார். அடுத்த 1 மணி நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சல் குறையத் தொடங்கியதும்தான் மீனாட்சி அம்மாளுக்கும் மனோகருக்கும் மூச்சே வருகிறது. இரவு 10:30 மணி அடிக்கிறது. மீனாட்சி அம்மாள் தன்னுடைய அறையில் ஆனந்தை தூங்க வைத்துக் கொண்டிருக்கிறாள். வாசலில் கார் சத்தம். வந்து இறங்கிய தாரிணி ஆடி அசைந்தவாறு உள்ளே வருகிறாள். மாடி ஏறத் திரும்பும் அவளை பார்த்த மனோகர், தாரிணினில், நீ போகும்போது ஆனந்திற்கு காய்ச்சல் இருந்ததா? ஆமாம், இருந்தது. அப்புறம் நீ ஏன் இன்னிக்கு அவனை விட்டுட்டு கிளப்புக்கு போனே? அவனை விட உனக்கு கிளப் முக்கியமா? சாதாரண காய்ச்சலுக்கு ஏன் இப்படி கத்தி கூப்பாடு போடுறீங்க?
அவனை பார்த்துக்கத்தான் அம்மா இருக்காங்களே. அதுக்காக அம்மாவையே பார்த்துக்கச் சொல்லிட்டு நீ ஊர் சுத்தணுமா? ஏன்? அவங்க பார்த்துக்கிட்டா என்ன? பிள்ளையை பெத்து வளர்த்தவங்கதானே. மூடு வாயை. உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் காய்ச்சி? பிள்ளை குட்டி அது இதுன்னு. யூ ஷட் அப். நானா உங்களை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? மும்பை வந்தீங்க என் அண்ணன்கிட்ட உன் தங்கையை மேரேஜ் பண்ணிவேன்னு கால்ல விழுந்தீங்க. அதுக்கு என் புத்தியை செருப்பால அடிக்கணும். இப்ப ஒன்னும் லேட்டாகிடல்ல, அடிச்சுக்குங்க. இதை சொல்லிவிட்டு விறுவிறுவென்று மாடி ஏறுகிறாள் தாரிணி. அந்த காலத்தில்தான் தெய்வம் நின்று கொல்லும் போலிருக்கிறது. இப்போதெல்லாம் அன்றே கொன்று விடுகிறது. இந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு மனோகர் தாரிணியுடன் அதிகம் பேசுவதில்லை. தன் விதியை நொந்து கொண்டு பேசாமல் இருக்கிறான். அதுவே சாதகமாகிவிட்டது தாரிணிக்கு. அவளுக்கு வேண்டியதெல்லாம் கட்ட நேரத்திற்கு ஒரு புடவை, அணிய நேரத்திற்கு ஒரு நகை, சுற்ற நேரத்திற்கு ஒரு இடம், அவ்வளவுதான். மேலும் 2 வருடங்கள் கழிகின்றன. இது எப்படி நடந்தாலும் இடையில் காமதேவன் தன் பணியைச் செய்ய தவறுவதே இல்லை. பலன் இப்போது ஆனந்திற்குப் பிறகு 1 வயது ஆர்த்தி. மீனாட்சி அம்மாளுக்கு இப்போது வேலை இரட்டிப்பாகிவிட்டது. வீட்டு பொறுப்பை மருமகள் கையில் கொடுத்துவிட்டு காசி, ராமேஸ்வரம் என புனித பயணம் செய்ய கிளம்பலாம் என்று நினைத்தவளுக்கு மருமகள் 2 குழந்தைகளை கையில் கொடுத்துவிட்டு தன் போக்கில் கிளம்பி விடுகிறாள். இது எப்படியானாலும் தாரிணி காலையில் ஸ்விம்மிங், மாலையில் கிளப், இடையில் பியூட்டி பார்லர் செல்லத் தவறுவதே இல்லை. வெள்ளிக்கிழமை மாலை நேரம். குழந்தைகள் ஆனந்த், ஆர்த்தியை கூட்டிக் கொண்டு மீனாட்சி அம்மாள் கபாலீஸ்வரர் கோவிலுக்குச் சென்று பிரகாரத்தை வலம் வருகிறாள். கூடவே பிளாஸ்டிக் கூடையில் பால் பாட்டில், பிஸ்கெட், குழந்தைக்கு மாற்றுத் துணிகள். பிரகாரத்தை வலம் வந்த மீனாட்சி அம்மாள் குழந்தைகளுடன் கோவில் மண்டபத்தில் உட்காருகிறாள். தூரத்தில் வருவது யார்? சுதா மாதிரி தெரிகிறதே. யாரும்மா? சுதாவா? குரல் கேட்டு திரும்பிய சுதா மீனாட்சி அம்மாளை பார்த்ததும் அவளை நோக்கி வருகிறாள். எப்படி ஆண்டி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப வருஷம்னு சொல்லு. நீ மாறவே இல்ல, அப்படியே இருக்க. இப்ப எங்க இருக்க? அதே மகளிர் விடுதியிலதான் ஆண்டி என்ற சுதா குழந்தைகளை பார்த்தவாறு, இவங்க நம்ம ஜிஎம் சாரோடா? ஆமாம்மா. மனோகர் குழந்தைங்க. என் வாழ்க்கையை குழிதோண்டி புதைத்துவிட்டு அதில் நீ ரோஜா செடி நட்டு 2 பூக்களை மலர் வைத்திருக்கிறாயா? மனவெறுப்பை வெளிக்காட்டிக் கொள்ளாமல். அப்புறம் எப்படி ஆண்டி இருக்கீங்க? அதுதான் பார்க்கறியே. இந்த 2ம் என்னை இந்தண்டை அந்தண்டை நகர விடுறதில்ல. சும்மா இருக்கும் போது வீட்டுக்கு வா சுதா. உன்னையும் உன் கோலத்தையும் அப்பப்ப நான் நினைச்சுக்குவேன். நேரம் கிடைக்கும் போது வரேன் ஆண்டி. ஆபீஸ் விடுதின்னு நேரம் சரியா இருக்கு. வரட்டுமா? தன்னை பார்த்து கன்னம் குழியச் சிரித்த ஆர்த்தியே 1 நிமிடம் ஆசையாக பார்க்கிறாள் சுதா. ஆண்டி, இவ உங்களை மாதிரியே இருக்கா? வரட்டுமா? குடும்பத்துக்கு ஏற்ற குத்துவிளக்கு மாதிரி இந்த பெண். எனக்கும் வாய்ச்சிருக்கே. தாரிணியை பற்றி நினைத்து மனதிற்குள் வேதனைப்படுகிறாள் மீனாட்சி. மீண்டும் சுதா. பாகம் 4. சந்திப்போம். நன்றி, வணக்கம்.